திருவரங்க தமுதனார் சாதிக்கிறார், நான் யார் யார் வீட்டு வாசல்லையோ போய் நின்று ஆஹா நீ செல்வத்தை அள்ளி பொழியக்கூடிய மேகம்னு துதி செய்து முகத்துதி பாடி நரஸ்துதி பாடி யார்கிட்டேருந்து செல்வத்தை வாங்கணும் அதை வாங்கணும் இன்னொருத்தர் காப்பாற்றணும்னு தேவையில்லை. ராமானுசரே அடியேனை காக்கிறார். அதனால இன்னொருத்தரை தேடி போக மாட்டேன். பொதுவா இந்த தானம் கேட்டுட்டு போறவர்கள்லாம் எப்படி போய் புகழ்வாளாம்? நிதியை பொழியும் முகில் என்று. யாரா ஒருத்தர் தானம் பண்றார், பொருள் கொடுக்கிறார், பணக்காரர் செல்வந்தர்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவரை போய் துதி செய்வாளாம். என்னன்னா முகில், முகில்னா மேகம்னு அர்த்தம். மேகம் என்பது என்ன செய்யும்? மழை பொழியும். அது போல பொழியும் முகில். நீங்களும் சாதாரண மேகம் கிடையாது, வெள்ள மேகம் கிடையாது, கார் மேகம். ஏன்னா மேகம் எப்படி மழை பொழியுமோ அது போல பொழியும் முகில், நீங்களும் பொழியக்கூடிய மேகம். எதை பொழியும் மேகம்? நிதியை பொழியும் முகில் என்று. நிதினா செல்வம், காசுன்னு அர்த்தம். நிதி திரட்டுறதுங்கிற பாருங்க. அப்போ நிதியை பொழியும் முகில். ஆஹா, செல்வத்தை பொழியக்கூடிய மேகம் போல் இருப்பவரே, மேகம் எப்படி அளவில் அடங்காது மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறதோ, நீங்கள் செல்வத்தை பொழியும் மேகம் போல் செல்வத்தை எல்லாம் பொழிபவரே என்று, நிதியை பொழியும் முகில் என்று அப்படின்னு யாரை போய் துதி செய்யறான்னா அவர் உண்மையில ஒரு குணமும் இல்லாதவரா இருப்பார். நீசர் தம் வாசல் பற்றி. நீச்சர்னா ரொம்ப தாழ்ந்தவர். எதுல? குணத்தால் தாழ்ந்தவர். அவரே எங்கெங்கயோ கொள்ளையடிச்சு வேற ஏதோ ஒரு தப்பான வழியில பணத்தை சம்பாதிச்ச நீச்சர், மட்டமானவரா இருப்பார். ஏன்னா பணக்காரங்கிறதுனாலேயே ஒருத்தர் உயர்ந்தவரா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா பிறப்பாலோ செல்வத்தாலோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அர்த்தம் கிடையாது. குணத்தால் தான். குணம் யாருக்கு இருக்கோ, இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம்னு புதுக்கவிஞர் அழகா சொன்னார். இப்ப எந்த இனத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மனத்தோட இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஆனா அந்த மனத்துல முழுக்க தீய எண்ணத்தையும் வஞ்சத்தையும் வச்சுட்டு கையில நிறைய பணம் இருக்குங்கிறதுக்காக நீசர்த்தம், அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களுடைய வாசல் பற்றி அவன் வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு துதி கற்று, அவர்களை துதி செய்துன்னு சொல்லல, துதி கற்று, துதி செய்ய கத்துண்டு நான் போற்ற மாட்டேன்னார். அது என்ன கற்றுக்கொண்டுன்னா, இந்த முகஸ்துதிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கான். அப்படி முகஸ்துதி பண்ணாதான் அவ பணம் கொடுப்பாளாம். அதுக்குன்னு ஏற்கனவே முகஸ்துதி பண்ண சீனியர்ஸ்னு ஒரு சிலர் இருக்காளாம். அதனால புதுசா முகஸ்துதி பண்ண போறவன் என்ன பண்ணணுமா, துதி கற்று இந்த முகத்துதியில் வல்லுநர்களாக ஒரு சிலர் இருக்கா பாருங்க, அவள்கிட்ட போய் அடிபணிந்து எப்படி முகஸ்துதி பண்ணா எதை எப்படி பிடிக்கணும் சொல்றா இல்லையா. யானைய குழி நோண்டி பிடிக்கணும், காண்டாமிருகத்தை கண்ணாடி காட்டி பிடிக்கணும், கரடிய வலை வீசி பிடிக்கணும், பணக்காரனை துதி பண்ணி பிடிக்கணுங்கிற. ஒத்தொத்தர பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வழியா. அந்த மாதிரி மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி இவனுக்கு எப்படி தூண்டில் போடுவது, துதி கற்று அதற்கு அவள்கிட்ட போய் முகத்துதி பாடுவது எப்படிங்கிறத கற்றுக்கொண்டு வந்து உலகில் இந்த உலகியல் வாழ்க்கையில உள்ளவர்த்தெல்லாம் போய் துதி பாடிக்கொண்டு துவழ்கின்றேன் இனி, அப்படி துன்பப்பட வேண்டிய தேவை இனி எனக்கு இல்லைன்ட்டார். இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட வாடக்கூடிய நிலை என்பது கிடையாது.